வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சில பர்சனல் ரீசன்ஸ்னால கொஞ்சம் இடையில வீடியோஸ் போட முடியல, சாரி. தென் இந்த வீடியோவில் நம்ம 2022 UGC NET கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ் பாஸ் பேப்பர்ஸை பார்த்துட்ருக்குறோம். அதில் 11th July 2022 Shift 1 நடந்த கம்ப்யூட்டர் எக்ஸாம்ஸ்னுடைய 5 கொஸ்டின் நம்ம இது பார்க்கலாம். இது கம்ப்யூட்டருடைய பார்ட் 3 வீடியோ. 2023 நம்ம சீக்கிரம் அந்த இதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பிக்கலாம். தென் வீடியோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, with respect to different number system basis. ஸோ different number system basisங்கிறது நோட் பண்ணிக்கணும். ஈச் நம்பர் இந்த சீக்வன்ஸ், ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 10,000, 121, 100, 31, 24, இந்த இடத்துல P கொடுத்துருக்காங்க, 20 ரெப்ரசன்ட் த சேம் டெசிமல் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டு நம்பர் எக்ஸ், சேம் டெசிமல் நம்பர் எக்ஸ். மிஸ்ஸிங் நம்பர் P in this sequence is என்னங்கிறது தான் கொஸ்டின்ஸ். ஸோ இதனுடைய ஆன்சருக்கு பார்த்துட்டு வந்துடலாம் ஸ்லைடு. இதில் சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல ஒன்று, அதாவது 10,000 இந்த சீக்வன்ஸ் 121, 100, 31 அப்படி இருக்கக்கூடிய இந்த சீக்வன்ஸுக்கு பாருங்கள், அதுதான் இங்கே கொடுத்துருக்குறோம். 10,000, 121 அந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்குது. இதில் சேம் டெசிமல் நம்பர் அப்படின்னு சொல்லிக்கோங்களா. சேம் டெசிமல் நம்பர் எல்லாத்துக்குமே சேம் டெசிமல் 16 வரக்கூடியது. இது ஆன்சர் கண்டுபிடிச்ச பின்னாடி இருக்கிறது சேம் டெசிமல். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, டெசிமல் நம்பர் சேம் டெசிமல் நம்பருங்கிறதுனால இந்த 10,000 இருக்க டெசிமல் நம்பரை ஃபைண்ட் பண்ணிட்டோம். மற்ற எல்லாத்துக்குமே டெசிமல் நம்பர் நம்ம சேமாக இந்த நம்பர் மட்டுமே வச்சுட்டு இந்த ஆன்சர் பேஸ் நம்பரை சேஞ்ச் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வரணும். அதாவது 16 டெசிமலுக்கு இருக்கக்கூடியதில் நம்ம பார்த்தோம்னா 1 × 2^4 + 2^3 + 2^2 0 இதெல்லாமே 10,000ங்கிறதுனால இங்கே 0 0 0 0 4 0 1. ஸோ 2^4 இது மட்டும்தான் வேல்யூவில் இருக்கக்கூடியது. அது என்ன 16, அது கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 3^2, அதாவது பேஸ் டிஃப்ரெண்ட் பேஸ் நம்பர் பேசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா. ஸோ இப்போ அடுத்தது பேஸ் 3 பார்க்குறோம். 3^2, 3^1, 3^0. ஸோ 3^2 என்னது 9, 6, 1 ஆட் பண்ணால் 16. இது போலவே எல்லாமே அப்படி பார்க்கும்போது நம்பர் வித் த பேஸ் 7, நம்மளுடைய மிஸ்ஸிங் நம்பர் 7. 2^7 1, சாரி இந்த இடத்துல இங்கே 4 இது வராது, இதே இது டைப்பாக இருக்குது, சாரி. 2 × 7^0 இது இப்படி தான் இருக்கும். இது இருந்துச்சுன்னா நம்மளுடைய இந்த 2 ஆன்சர் வரும். ஸோ இதனுடையது 2 × 7 14 to 16 பேஸ். இதுதான் மிஸ்ஸிங் நம்பர். ஸோ நம்மளுடைய ஆன்சரில் மிஸ்ஸிங் நம்பர் ஆப்ஷன் நம்பர் 1 22ங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 2, ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஆன்சர் கேட்டிருக்காங்க, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னு. அதாவது ஸ்டேட்மெண்ட் 1, மோஸ்ட் பிசிஸ் பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் டைனமிக் ரேம் ஃபார் சிபி கேஷ். டைனமிக் ரேம் சிபி கேஷ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிக் ரேம், அதாவது SRAM DRAM சொல்லுவோம்ல, ஃபாஸ்டர் அண்ட் மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் டைனமிக் ரேம். இதனுடைய ஆன்சர் பார்க்க நம்ம ஒரு ஸ்லைட் பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம், 2 ரேம் இருக்கிறது. ஸ்டாட்டிக், டைனமிக். தென் ஸ்டாட்டிக் ரேம் நெட்வொர்க் ஆஃப் டிரான்சிஸ்டர் டு ஸ்டோர் டேட்டா. ஏன் இது கொஞ்சம் கண்டென்ட் காட்டில் நிறைய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குன்னா, இது சம்மந்தப்பட்ட கொஸ்டினே தான் நமக்கு எக்ஸாம்ஸில், அதாவது இதே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி போர்ஷன்ஸ்லேருந்து நமக்கு கேட்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெட்வொர்க் ஆஃப் டிரான்சிஸ்டர் டு ஸ்டோர் டேட்டா, டைனமிக் ரேம் யூசஸ் கெப்பாசிட்டர் அண்ட் த டிரான்சிஸ்டர். தென் SRAM இஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் பட் ஆல்சோ மோர் எக்ஸ்பென்சிவ். இது ஸ்டாட்டிக் ரேம். இங்கே இருக்குது பாருங்க, இது கேஷ் மெமரியில் இருக்கக்கூடியது. DRAM ஸ்லோயர், லெஸ் எஃபிஷியன்ட் பட் ஆல்சோ சீப்பராக இருக்கக்கூடியது. மெயின் மெமரியில் இது இருக்குது. யூஸ்டு டு மெயின் மெமரி அண்ட் கம்ப்யூட்டர். அதாவது இதை காட்டிலும் DRAM காட்டிலும் SRAMங்கிறது என்னது ஃபாஸ்டராகவும் மோர் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கக்கூடியது. ஸோ மோஸ்ட் மாடர்ன்ஸ் அந்த பர்சனல் கம்ப்யூட்டர் ஸ்டாட்டிக் ரேம் யூஸ் பண்ணுது ஃபார் CPU கேஷ். ஆனால் நம்மளுடைய கொஸ்டினில் டைனமிக் ரேம் கொடுத்துருக்காங்க, நாட் டைனமிக் ரேம். அதே மாதிரி ஸ்டாட்டிக் ரேம்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் எக்ஸ்பென்சிவ் டைனமிக் ரேமை காட்டிலும். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய பிசி யூஸ் டைனமிக் ரேம் ஃபார் CPU கேஷுங்கிறது ராங். SRAM தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணப்படுது. CPU கேஷ் மெயின் மெமரியில் தான் டைனமிக் ரேம் யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்.
faster and more expensive அப்படிங்கிறது right. Statement 1 is false but statement 2 is correct. Option number 4 வந்து நம்மளுடைய ஆன்சரில் இருக்கு. The next question number 3. அதாவது following peripheral devices are considered as only input device அப்படின்னு கேட்டிருக்காங்க. only input devices. அஞ்சு டிவைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர், பார்கோட் ரீடர், மோடம், கிராஃபிக் டேப்லெட், மைக்ரோஃபோன். ஸோ இதுலேருந்து 3 மட்டும் கேட்குறாங்க. ஸ்பீக்கர் நமக்கு பார்த்தோட்டுமே தெரிஞ்சது ஸ்பீக்கர் அவுட்புட்டுங்கிறது. ஸோ ஏயை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா ஆப்ஷன் இது 3 கட் ஆயிடுது. பார்கோட் ரீடர் இன்புட் பி இருக்கணும். ஸோ பி இது ரெண்டுலேயும் இருக்குது. ஸோ இதில் இல்லை, இதையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். பி இங்கே இருக்கக்கூடியது. அப்போ இந்த 2 ஆப்ஷனில் தான் இருக்கக்கூடியது. இதில் என்ன இருக்குது? மைக்ரோஃபோன், கிராஃபிக் டேப்லெட், மோடம். இந்த இடத்துல மோடம்ங்கிறது வந்து இன்புட்டா அவுட்புட்டா அப்படிங்கிறது டவுட் ஆகும்போது தான். ஏன்னா இதில் அதுதான் கொடுத்துருக்கு. கிராஃபிக் டேப்லெட், மைக்ரோஃபோன் இது ரெண்டுமே வந்து இன்புட்டா. ஸோ நம்மளுடைய பிடிங்கிறது நமக்கு பார்த்துட்டுமே தெரிஞ்சிடும். தென் இருந்தும் ஆப்ஷன் நம்பர் 1ங்கிறது இது இருந்தும் ஒரு ஸ்லைடு இருக்கிறது, இதை பார்த்துக்கலாம். இந்த ஸ்லைடில் ஸ்கேன் அண்ட் இன்புட் டேட்டாக்கு கொஸ்டம் பார்கோட் ரீடர் யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இன்புட் டிவைசஸ். இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கலாம். இங்கே அவுட்புட் டிவைசஸ் இருக்கிறது. மானிட்டர், பிரிண்டர், ஹெட்ஃபோன் நம்ம பார்த்ததில் ஸ்பீக்கர் நமக்கு இருந்தது. தென் பார்கோட் ரீடர், ஸ்கேன் அண்ட் இன்புட் டேட்டா, கிராஃபிக் டேப்லெட் வந்து ட்ராயிங் அண்ட் இன்புட் டேட்டா, ரெக்கார்ட் சவுண்டு கொடுக்கக்கூடியது மைக்ரோஃபோன். இது 3 நம்ம ஆப்ஷன் பண்ணி ஆப்ஷன் 1 வந்து கிளிக் பண்ணிட்டோம். இப்போ மோடம்னு ஒன்று இருந்ததுல, அது என்னன்னு சொல்லி பார்த்தலாம். இந்த ஸ்லைடில் இங்கே இருக்கக்கூடிய இந்த மோடம், தென் இந்த சவுண்ட் கார்டு, வயர்லெஸ், இதெல்லாமே வந்து இன்புட் அண்டு அவுட்புட் டிவைசஸ். அதாவது இங்கே இருக்கக்கூடியது அதை பற்றின கொஞ்சம் நோட்ஸ் இங்கே இருக்குது. இது வேணுங்க பார்த்துக்கலாம். தென் மோடம் வந்து ரெண்டுமே இன்புட்டாகவும் இருக்கக்கூடியது, அவுட்புட்டாகவும் இருக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. இது ஒரு அசெஷன் அண்ட் ரீசனில் இருக்கக்கூடியது. அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் IoT is rapidly evolving the technology due to its wide range of application. அசெஷன் கொடுத்துருக்காங்க. IoT is inherently immune to cyber attacks. அதே காத்துக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் அந்த அசெஷன் ரைட்டாக இந்த ரீசன் ரைட்டாங்கிறது நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதற்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னால் என்னன்னு சொல்லி இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இது எல்லாமே தான் இந்த இமேஜில் இருக்கக்கூடியது. அதாவது interconnectivity of physical objects and device through the internet. It is network of device, applicants, sensors and machines that can be communicate with each other. அதுதான் internet of things அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அசெஷனில் கொடுத்துருந்தது 2. internet of things is rapidly evolving. இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அது rapidly evolving அப்படிங்கிறது ரைட், ட்ரூங்கிறது அசெஷன். இருந்தாலும் அந்த ரீசனில் கொடுத்துருந்தாங்கள்ல, அது IoT டிவைஸ் ஆர் இன்ஹரண்ட்லி இம்யூன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது நாட்டுங்கிறது தான் ரைட், இன்ஹரண்ட்லி கிடையாது. இங்கே வந்து நாட் இன்ஹரண்ட்லி இம்யூன் டு சைபர் அட்டாக்ஸ். ஏன்னா இந்த சைபர் அட்டாக்ஸுங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடியதுலேயே பெரிய இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டருடைய செக்யூரிட்டியில் வந்து இருக்கக்கூடிய பெரிய பிக் ப்ராப்ளமே வந்து இதுவாக தான் இருக்குது. செக்யூரிட்டி இஸ் மேஜர் கன்சர்ன் இன் LOT, அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். செக்யூரிட்டிங்கிறது தான் IoT டிவைஸ் ஆர் vulnerable to சைபர் அட்டாக். அது பாதிக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளுடைய கொஸ்டினில் பாதிக்காது, அது அதே பாதுகாத்துக்குது, சைபர் அட்டாக்னு சொல்லியிருக்குது. அது ராங். ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் அசெஷன் இஸ் ரைட், ரீசன் வந்து டோட்டலி ராங். ஆப்ஷன் நம்பர் 3 A is true but R is falseங்கிறத இதனுடைய ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. அதாவது இது ஒரு இமெயில் சம்மந்தப்பட்ட கொஸ்டினாக இருக்குது. சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இட்ஸ் இமெயில் அட்டாச்மெண்ட் இஸ் பீயிங் சென்ட். ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ணுறாங்க. கொஸ்டின் வந்து இங்கே இருக்கக்கூடியது தான். ஹவு மெனி பீப்பிள் வில் ரிசீவ் காப்பீஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட். எத்தனை பேர் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த டேபிள் ஃபார்மை கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. டேபிள் என்னென்னா ஃப்ரம் A கொடுத்துருக்கிறது, பிக்கு சென்ட் பண்ணுறாங்க, சிசி அண்ட் இ அப்படின்னு கொடுத்துருக்கு. சிபி ஆஃப் அமைத்து அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது யாராக இருக்க போகும் அப்படின்னு சொல்லுது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேருக்கு இந்த இமெயில் வந்து சென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஸோ நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி இமெயிலில் இருக்கக்கூடிய 2 அப்படிங்கிற அந்த ஃபீல்டு என்னென்னா யூஸ்டு டு ஸ்பெசிஃபை த ப்ரைமரி ரெசிப்ஷன். ப்ரைமரியாக இருக்கக்கூடிய அந்த இமெயில் சென்ட் யாருக்கு பண்ணுறோமோ அவங்களுடையது நேம் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினில் யார் இருந்தது? ப்ரைமரி B இருந்தாங்க. 2ல் வந்து B இருந்தது. சென்ட் டைரக்ட்லி டு த இமெயில் அட்ரஸ் ஸ்பெசிஃபைட் இன் திஸ் ஃபீல்டு.
அடுத்து கார்பன் காப்பி. சிசிங்கிறது வந்து கார்பன் காப்பி. யூஸ்டு டு ஸ்பெசிஃபை அடிஷ்னல் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த கார்பன் காப்பி சிசி ஃபீல்டில் வந்து இருப்பாங்க. விசிபிள் டு அதர், அதாவது இந்த சிசி ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து அதர்ஸ்க்கு வந்து விசிபிளாக வந்து தெரிப்பாங்க. அவங்களுடைய நேம் வந்து அதர்ஸ்க்கு தெரியும். தட் சேம் டைம் பிளைண்ட் கார்பன் காப்பின்னா அவங்களுக்கும் வந்து அடிஷ்னல் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கும் வந்து இந்த மெயில்ஸ் சென்ட் ஆகும். பட் அவங்களுடைய நேம் வந்து send a copy of the email to someone without others knowledge to they received a copy. அவங்களுடைய நேம் இருக்குது பாருங்கள், அது வந்து மற்றவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் பிளைண்ட் கார்பன் காப்பி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்த்துடலாம். நம்முடைய கொஷினில் 2 ஃபீல்டில் பி இருந்தார், ஃப்ரம் ஏ இருந்தார், ஏயிடமிருந்து சென்ட் பண்ணப்படுது. 2ல் வந்து பி இருந்தார், சிசியில் வந்து சி அண்ட் டி இருந்தாங்க. பிசிசி அவங்களுக்கும் அதில் வந்து E% இருந்தார், அவங்களுக்கும் மெயில் போகும். பட் இவங்களுடைய நேம் வந்து மற்றவங்களுக்கு தெரியாது. இவருக்கு போயிருக்கு, ஈங்கிறவருக்கு போயிருக்குங்கிறது வந்து மற்றவங்க பிசிடி அவங்களுக்கு தெரியாது. பட் சிக்கும் டி இவங்களுக்கெல்லாம் போனது ஈனால் வந்து பி அண்ட் சி டிங்கிற நேமை பார்க்க முடியும். ஆனால் மற்றவங்கனால இந்த ஈங்கிற நேமை பார்க்க முடியாது. அதை பிளைண்ட் கார்பன் காப்பி. ஸோ மொத்தம் எத்தனை பேருக்கு இந்த அட்டாச்மெண்ட் போகுதுன்னா பிசிடிஇ மொத்தம் 4 மெம்பர்ஸ். அதாவது receives 4 people receives BCDE. இதுதான் ஆன்சர். ஸோ நம்மளுடைய இதில் ஆப்ஷன் நம்பர் 3 4 பீப்புள்ஸுங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். தென் ஜூலை எக்ஸாமினுடைய ஜூலை 22 அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் தேங்க்யூ.